அப்பா பைரவன் கணக்கெல்லாம் முடி மீது அமர்ந்திருக்குதப்பா. எத்தனையோ வேதனையும் சோதனையும் உனக்கு வைத்தார் என்றார் அப்பா. அப்பா நீ ஓடி வர வேண்டும் ஐயா. என் அப்பனே, உலகுக்கு படி அளப்பவனே, பரம்பொருளே, பரமேஸ்வரனே, பக்கத்துணை நீ இருந்து கட்டி காப்பாய் என் அப்பன். அப்பா உன்னை கூப்பிட்டு நாங்கள் அழைத்தோம் என்றால் உனக்கு எக்குறையும் இல்லாத அளவுக்கு நீ பக்கத்துணை வர வேண்டும் என்னையனே. அப்பா பரம்பொருளாகப்பட்டவனே, அப்பா உனக்கு பக்கத்துணை யார் என்று அப்பா உனது நீங்க வாங்க, சாந்தமா வாங்க, ஆவேசம் இல்லாம வாங்க, சாந்த ரூபமா வாங்க. அப்பா அடி மீது அடி எடுத்து வைக்கும் என் அப்பனே. அப்பா உன் முடிக்கு 1000 முடியப்பா என் அப்பனே. ஜடா முடியாதா அப்பா, சங்கிலியை இழுத்து வந்து சாட்டை கொண்டு நிற்பவானா. சங்கிலி இழுத்து வந்து சாட்டை கொண்டு நிற்பவனா. அப்பா உன்னை அழைத்தது காரணம் என்னவென்று தெரியாதாம். அப்பா நீ எப்போதும் இந்த எல்லையிலே குடிகொண்டு நிற்பவனா. அப்பா உன்னை அழைத்த காரணம் இன்னும் உள்ள பாயிட்டு இருக்கு. எல்லாம் கட்டி எல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே தெய்வ தேவதைகள்லாம் வந்து அப்படியே அடக்கி வைக்கிறாங்க. இந்த இடத்துல அதை அடக்கம் பண்ணக்கூடாது. 8 பக்கம் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையை தடை பண்ணணும், இதை வளர விடக்கூடாது. வேலையை தடை பண்ணல, ஆளையே தடை பண்ணணும் தானே பண்ணுறாங்க. ஆள் இருந்தால் தானே வேலை நடக்கும். ஆமாவா இல்லையா? கரெக்டு தான் ஐயா. ஆளை நிறுத்தினா வேலை எப்படி நடக்கும்? அதுல நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு என்ன தெரியுது. உங்களை வணங்குறது, உங்களை நினைக்கிறது, எங்கள் வேலை செய்கிறது தான் நாங்கள்